வாக்குனர் சொல்லுகிறார், நம்மை காயப்படுத்துபவரும் அவரே, நம்மை குணப்படுத்துபவரும் அவரே, நம்மை அடித்து நொறுக்குபவரும் அவரே, நமக்கு கட்டு போடுபவரும் அவரே. அப்படிப்பட்ட அந்த கடவுள் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், என் அன்புக்குரியவனே, உன்னுடைய அன்பு எப்படி இருக்கிறது என்றால், காலை கதிரவனை பார்த்து மறைந்து போகின்ற பனி போல இருக்கிறது. அதனால்தான் நான் உங்களை வெட்டி வீழ்த்தினேன், உங்களை துன்பப்படுத்தினேன். நீங்கள் மனம் மாறி என்னிடம் வர வேண்டும் என்பதே கடவுளுடைய நோக்கமும் விருப்பமும் ஆவலுமாக இருக்கிறது. கிறிஸ்தியேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரிடம் திரும்பி வர நமக்கு அழைப்பு விடுக்கிறார். திரும்பி வா என்கின்ற அழைப்பை நமக்கு இந்த தவ காலத்திலே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வருடத்தினுடைய 365 நாட்களிலே இந்த 40 நாட்கள் இறைவனை நாம் நாடி தேடுவதற்கு ஒரு சலுகை காலம். நம் பாவங்களை அனைத்தையும் மறந்து நம்மை ஏற்றுக்கொள்ள கடவுள் காத்து கொண்டிருக்கின்ற காலம். இந்த காலத்திலே கடவுளுடைய மக்களாக வாழ நாம் முயற்சி செய்வோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இயேசு கிறிஸ்து 2 பேர் ஜெபிக்க செல்வதை மிகவும் அழகாக காட்டுகிறார். ஒரு பரிசேயன், ஒரு வரி தண்டுபவன். ஆனால் பரிசேயன் தான் நல்லவன் என்றும் மற்றவனெல்லாம் பாவி என்றும் நினைத்து கொண்டிருந்த அவனுடைய மனநிலையை இங்கே இயேசு கிறிஸ்து நமக்கு எடுத்துக் கூறுகிறார். பரிசேயன் வேண்டுகின்ற பொழுது, நான் கொள்ளையனாகவோ திருடனாகவோ இந்த வரி தண்டுபவர்களைப் போலவோ இந்த ஆயக்காரனை போலவோ இல்லாததை பற்றி நான் பெருமை கொள்கிறேன். நான் வருடத்திலே 2 முறை உமக்கானவற்றை செய்கின்றேன், நான் விரதம் இருக்கின்றேன், நோன்பு இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு, எனக்கு தேவையானவற்றை எல்லாம் நீங்கள் கொடுங்கள், உங்களுக்குரியதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவன் வேண்டுவதையும், அந்த ஆயக்காரன் எப்படி ஜெபித்தான் என்பதையும் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அந்த ஆயக்காரன் ஆண்டவரை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் குனிந்து கொண்ட, ஆண்டவரே நான் பாவி, என் மீது இரக்கமாயிரும் என்று ஜெபித்துக் கொள்கிறான். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுவது என்னவென்றால், நம் பாவங்களை நாம் ஏற்றுக்கொண்டு அறிக்கையிடுகின்ற பொழுது நம் கடவுள் மன்னிக்கின்ற கடவுளாக இருக்கிறார். இதிலேதான் சொல்லுவார், முதலானோர் கடைசியாவார், கடைசியானோர் முதலாவார். ஏனென்றால் தன்னைத்தானே உயர்த்தி கொள்வோர் தாழ்த்து பெறுவார்கள், தன்னைத்தானே தாழ்த்தி கொள்வோர் உயர்த்தி பெறுவார்கள். இந்த ஆயக்காரன் தன்னை தாழ்த்தி கொண்டான், கடவுள் முன்னிலையிலும் உயர்த்தப்பட்டான். அந்த பரிசேயன் தன்னை கடவுள் முன் உயர்த்து கொண்டான், ஆனால் தான் கடவுள் அவனை தாழ்த்தி விட்டான். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இது ஊமையாக இருந்தாலும் வாழ்வில் இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்று பலர் தாங்கள் தான் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே நான் தான் சரி, மற்றவர்கள் எல்லாம் தவறு என்ற எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த எண்ணத்திற்கு தான் இயேசு கிறிஸ்து சமட்டி அடி அடிக்கிறார். ஏனென்றால் நாம் குற்றங்கள் செய்கின்ற பொழுது அதற்கு நாம் வக்கீலாக மாறிவிடுகிறோம். மற்றவர்கள் குற்றங்கள் செய்கின்ற பொழுது நாம் நீதிபதியாக மாறிவிடுகிறோம். இந்த செயல் தான் கடவுளுக்கு ஏற்புடைய செயல் அல்ல. இந்த பூமியில்